குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் தேனி மாவட்டம் கம்பம் மேடம். தேனியிலிருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? மேடம் என் பையனுக்காக பார்க்கணும் மேடம். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. மேடம் 27/5/2004. 27/5/2004 காலை 9:20 மேடம். 9:20 AM. பிறந்த இடம் கம்பம் மேடம். கம்பம். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். மேடம் சிம்ம ராசி. சிம்ம ராசி. மிதுன லக்னம். மிதுன லக்னம். மக நட்சத்திரம் மேடம். மகம் நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயாட்ட பேசுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக ஆயுளோட நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள். ஐயா இப்போ பையனுக்கு இப்போ காலேஜ் முடிச்சிட்டாருங்க. சரி, பையன் அவருக்கு சிம்மராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னம். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. இப்போ இப்போ சுக்கிரதசை முடிஞ்ச சூரியதசை ஆரம்பிக்கும். ஜனவரியில் சூரிய தசை ஆரம்பிக்க போது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருப்பதும், சூரியன் சுபருடைய வீட்டில் தான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்தை இயக்கக்கூடிய அமைப்பு நல்லா தான் இருக்குது. தூர இடங்களில் அப்பாவை பிரிஞ்சு கொஞ்சம் போய் வெளியில் வேலையை செஞ்சுட்டு வரட்டுமே. என்ன இப்போ ஆம்பளை பிள்ளை தானே? இல்லையா, அரசாங்க வேலைக்கு எது வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? சிம்மம் வலுத்து இருக்குது. சிம்மம் வலுத்து இருந்தாலே அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் சூரிய தசை சந்திர தசை எல்லாமே நல்லா இருக்குது. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா அரசு வேலை எப்போ? வேளாண்மை துறை மாதிரியான விஏஓ மாதிரியான மக்களோடு மக்கள் தொடர்பு, வேளாண்மை துறை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு உங்க பையனுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். விஏஓ வேலை கூட கிடைக்கலாம். சனி தான் கூடுதல் செலுத்தும். இப்போ சிஎம்ஏ படிச்சுட்டு இருக்காருங்க. சிஎம்ஏ இப்போ படிச்சு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதுங்க. சரி, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதான் இப்போ தம்பியோட ஜாதகத்தில் நீங்க அப்படியே தலைகளா சொல்றீங்களே. சிஎம்ஏ படிக்கிறாரு, சரி. சிஎம்ஏ படிக்கிறவருக்கு அரசு வேலைக்கு அப்படியே லிங்க் பண்ண முடியல. புதன் ராகுவோட சேர்ந்திருந்தாலே முயற்சிகள் சிஎம்ஏ சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிப்பாரு. ஆனால் முயற்சிகள் குறைவா இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். இல்லையா, இப்போ சூரிய புத்தியில எப்படிங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா ஐயா? அரசு வேலை அமைப்புகள் சனியின் துறைகள்ல உண்டு. சரிங்க. இப்ப கிடையாது. அட்டமத சனி நடக்குது. 2027 வரைக்கும் நடக்காது. சரிங்க சரிங்க. ரெண்டாவது இந்த சிஎம்ஏ படிக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க ஆமாங்க. படிக்கிறாரான்னு பக்கத்துல நின்று பாருங்க. இல்லைங்க, 2 தடவை 3 எழுதிட்டாருங்க. எழுதி பெயிலா போயிட்டாருங்க. ஆமாங்கய்யா, அவரு நீங்க தான் என் புள்ள படிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க இல்லைங்க ஐயா. இப்ப தம்பியோட ஜாதகத்துல 6, 8, 12 அதிபதி ஒரே இடத்துல இருக்காங்கய்யா. அது லக்னத்துல இருக்காங்கய்யா. விபரீத ராஜயோகம்ன்றது 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. விபரீத ராஜயோகம்ன்றது சனி தசையில, செவ்வாய் தசையில, சுக்கிர தசையில தான் வேலை செய்யும். சுக்கிர தசை முடிஞ்சு போச்சு. ஆமாங்க ஆமாங்க. சுக்கிர தசையில இளம் வயதுல எந்த யோகமும் வேலை செய்யாது. சரிங்க. சுக்கிர தசையில எந்த யோகமும், சுக்கிர தசை மிதுன லக்னக்காரனுக்கு வரவே கூடாது. நானும் ஒரு உதாரணம். எனக்கெல்லாம் உச்ச சுக்கிர தசை. எனக்கு உச்ச சுக்கிர தசை என்ன தெரியும் ஐயா. உங்க வீடியோ நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால இப்ப அது மூலமா ஒரு சில விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன். செவ்வாய் தசை கெடுதல்களை செய்யாது. 6க்கு 8ல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய மாணவர் ஒருத்தர் பேசினார். என்ன போட்டு செவ்வாய் தசை எங்க அப்பா இறந்துட்டாங்க, என் தம்பி இறந்துட்டாங்கன்னு சொன்னார்ல. அந்த மாதிரியான கெடுபலன்களை செவ்வாய் பண்ண மாட்டார். ஐயா இப்ப சூரிய தசை நடக்க போது சூரியன் 12ல இருக்காரு. அப்பாவுக்கு எதுவும் கண்டம் இருக்குங்களா? சும்மா வளர்த்துருக்கல, 9ஆம் இடம் வளர்த்துருக்கல. அப்பா விட்டு பிரிஞ்சு போவாரு. சரிங்க. போட்டு வேலை கிடைச்சி புள்ள போத்தானே செய்யும். சூரிய தசை சனி பக்தி வரும். சூரிய தசை சனி பக்தி 2029 வருது. 2029ல 25 வயசு. உங்களை விட்டு பிரிஞ்சு போய் வேலை பார்க்க போறாரு. சனி சூரியன் 12ல மறைஞ்சா உடனே அப்பாவுக்கு எதனா ஆயிடுமா? 9ஆம் பாவம் ஒரு சந்தேகங்க ஐயா. இப்ப தம்பியோட ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காருங்க. சரி. 10ஆம் அதிபதி 9, 11 இடங்களை பாக்குறாரு. சரி. இதனால எவ்வளவு சம்பாத்தியம் எப்படிங்க இருக்கும்? சம்பாத்தியமா? ஆமா, தனக்காரன் குருவோட இருக்காரு. குரு 9, 11 எல்லாம் சரி. எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தசாபுக்தி. சரிங்க. எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தசாபுக்தி. ஜாதகத்தை காம்பினேஷனோட பாக்குறதுல தான் இருக்கு. இப்ப சூரிய தசை நடக்குது. சூரியன் 3 உடையவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்க அப்படித்தான் பலன் எடுக்கணும். சந்திரன் அப்புறம் இதுல வருவார். என்ன, தனாதிபதியில இன்னும் 6 வருஷம் கழிச்சு தசை நடத்த போகிறார். சந்திர திசையில இந்த தம்பிக்கு நிலைத்த நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டாலும் ஓரளவுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார்.
புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது மிகப்பெரிய யோகம். பரிவர்த்தனைக்காங்கய்யா. புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையானது மிகப்பெரிய யோகம். இந்த பாருங்க, ஒரு பாயிண்ட் கூட என் கண்ணில் இருந்து மிஸ் ஆகாது. இல்லையா ஐயா, ஐயா நீங்க வந்து கடவுளுங்கய்யா, நாங்க ஒரு துளி கூட இல்லையா. ஐயோ சரியான, அது தப்பான வார்த்தை, இது தப்பான வார்த்தை. ஜோசியத்துல மட்டும் எனக்கு அறிவு ஜாஸ்திங்க, மற்றதுல எல்லாம் நான் முட்டாளுங்க. ஐயா உங்களுக்கு ஜோசியத்துலதான் நான் சொல்றேன் உங்களை. ஐயா ஐயா இப்ப தம்பியோட ஜாதகத்துக்கு என்னையா மார்க் நீங்க கொடுக்குற மாதிரி? இந்த பையனுக்கு நான் 75 மார்க் தாராளமா கொடுப்பேன். இந்த பையன் நல்லா சம்பாதிப்பாரு. அதற்காக நீங்க 100 கோடி சம்பாதிப்பார், 1000 கோடி சம்பாதிப்பார் அப்படிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். உண்மையிலேயே கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வண்டி வாகன வசதிகளோடு செவ்வாய் தசையிலிருந்து சந்திர தசையிலிருந்து இருக்கக்கூடிய ஜாதகம். சந்திரன் வந்து உங்களுக்கு அட்டமி நவமி அமைப்புகளில் வளர்பிறை சந்திரனாகி 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, சூரியனும் சந்திரனும் கேந்திரங்கள் இருக்கக்கூடிய தன்மை, சந்திர தசையில குடும்பங்களும் எல்லாம் சந்திர தசையில தான் அமையும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அட்டமத்து சனிலாம் முடியட்டும், உங்க பையன் நல்லா இருப்பார். சரியா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குரு.